ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளில ஒரு அழகான சிந்தனை துளிகளோடு நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். முக்கியமாக இது யூத் பிள்ளைகளுக்காக பேசுகிற ஒரு டாபிக் இது. வெற்றியா தோல்வியா? வெற்றியா தோல்வியா என்ற டாபிக்ல நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணிட்டு போகிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை சில வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபிக்கிறவர்களுடைய கைடன்ஸ் ஆலயத்துல, அப்புறம் வேற இடங்களில உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்கனாக்கா உங்க வாழ்க்கை தப்பிச்சிருது. இல்லைன்னா பயங்கர திண்டலாட்டமா இருக்குது. பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ள போறீங்க. படிக்கிற வயசு அழகா அந்த டீன்ஸ் வந்த உடனே ஒரு குழப்பத்துக்குள்ள மாட்டுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாலிப வயசு போகிறது. வாலிப வயதுல என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு சைடு படிக்கு படி 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 என்ற ப்ரெஷரு, இன்னொரு சைட்ல படிப்பு முடிச்ச உடனே வேலைக்கு போகணுன்ற ப்ரெஷரு, இன்னொரு சைட்ல வேலை எடுத்த உடனே கல்யாணம் பண்ணணும்னு ப்ரெஷரு. இன்னைக்கு வாலிப நிறைய பிள்ளைகள் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வெற்றியா தோல்வியா? கிடைக்குமா கிடைக்காதா? ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானா? இந்த மாதிரிதான் வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம அப்படியே சாதாரணமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே ஒண்ணுமே புரியல நான் என்ன செய்யறேன். ஸோ இன்னைக்கு உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற காரியமே செல்போன் தான், வேற எதுவுமே இல்லை. இந்த செல்போனை வச்சுக்கிட்டு நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த செல்போன்ல தான் நம்மளுக்கு வேலையே. ஸோ இந்த செல்போனை வச்சுக்கிட்டு வாலிப பிள்ளைங்க அப்படியே டைம் பாஸ் பண்றீங்க. இந்த செல்போன் தான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் வந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். சர்ச்சில் கூட இந்த செல்போனை விட்டுட்டு நம்ம இருக்க முடியாது. வீட்டில் ப்ரேயர் நடக்குதா, செல்போன் அப்படி முன்னாடியே இருக்கணும். செல்போன் அப்படியே பேக்குள்ளே இருக்கணும். காலேஜ் போனா கூட செல்போனை விட்டுட்டா கையெல்லாம் உதற ஆரம்பிக்கும். எப்படி குடிக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் உதற ஆரம்பிச்சிருதோ, இந்த காலத்துல இது ஒரு போதை. குடி ஒரு போதைனாக்கா, போதை பொருட்கள் ஒரு போதைனாக்கா, இது செல்போன் ஒரு போதையா இருக்குது. இந்த செல்போன் நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றியும் கொடுக்கிறது, தோல்வியும் கொடுக்கிறது. ரொம்ப அடிமட்ட வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போகிறது. இதை நான் எப்படி யூஸ் பண்றேன்றது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில இதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க, இது எந்த நேரத்துல நான் யூஸ் பண்றேன், இது எனக்கு எப்படி இது ஒரு கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இது நம்மளை தீச்சிடும். அதனால ஸோ எப்படியெல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில. ஒரு கட்டம் தொடங்கிட்டு இருப்பீங்க, உங்க வாழ்க்கையில டீம் தொடங்கிட்டு இருப்பீங்க. தொடங்கிட்ட பிறகு புரியாது, நான் எங்கடா போறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்களே, அந்த பொண்ணு எப்படி இருக்குது, இந்த பையன் எப்படி இருக்கிறானே, இந்த பையன் இந்த ஸ்டைல் பண்றானே, அந்த ஸ்டைல் பண்றானே. உங்களை சுத்திலுமே செல்போனு, உங்களை சுத்திலுமே சினிமா, உங்களை சுத்திலுமே உலகம், உங்களை சுத்திலுமே ஃபேஷன். ஒவ்வொரு நாளும் ஃபேஷன் மாறுது. ஸோ எல்லா ஃபேஷனுக்கும் நம்ம மாற முடியுமா? அதே மாதிரி அந்த ஒரு 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 வாலிப கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த குழப்பங்கள் வரும் பாருங்க, பயங்கரமான குழப்பங்கள். ரொம்ப 1000த்துல ஒரு 10 பிள்ளைங்க ஆண்டவரோடு கூட இருப்பாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வாங்க. எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டர் யோசேப்பு. 17 வயசுலன்னு போட்டிருக்கோம். அந்த 17 வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16 வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆண்டவரை 16 வயசுல தான் நான் ஏத்துக்கிட்டேன். 17 வயசுல அப்படியே ஒரு துடிப்பு ஆண்டவருக்காக. எப்படியாச்சும் ஊழியத்துக்கு போயிடணும், அதுக்கப்புறம் படிக்கலாம், எங்கேயாச்சும் ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்ட்டு. ஒரு பாஷை தெரியாது, ஆனா ஊழியத்துக்கு போகணும்னு ஒரு துடிப்பு ஆண்டவருக்காக. 17 வயசுலயே நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். அங்க போய் ஹிந்திலாம் கத்துக்கிட்டு, ஹிந்தி பைபிள் காலேஜ்ல எல்லாம் படிச்சு, அந்த மாதிரி ஒரு துடிப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த துடிப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவருக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடணும்னாக்கா அழகா ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டவரை விட்டுட்டு விலகிட்டு, பேச்ச கேட்காம என் சொந்த எண்ணத்துல வாழ்வேன், நான் பார்த்துப்பேன், நான் இப்படி இருப்பேன், என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வாழ்றாங்க பார்த்தீங்களா? ரொம்ப பரிதாபமா இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கைலாம் எங்க போய் எப்படி முடியும்னே தெரியல. கேட்டா சொல்லுவாங்க, இட்ஸ் மை லைஃப், இட்ஸ் மை விஷ். இந்த ரெண்டுமே வாலிப பிள்ளைங்களை இன்னைக்கு அப்படியே போட்டு ஆட்டிட்டு இருக்குது. எஸ், இட்ஸ் யோர் லைஃப், இட்ஸ் யோர் விஷ், பட்
பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு பக்கம், கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாரையும் நம்ம கேட்டுட்டு செய்யும் போது தான் கர்த்தருடைய விஷயம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடைபெறும். அதனாலதான் கர்த்தர் சொல்லிட்டாரு ஏசாயால, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. சோ நீங்க உங்க விஷ் எடுக்கிறீங்கனாக்கா, உங்க விஷ் கர்த்தருடைய விஷா? கர்த்தருக்கு பிடிக்குமா? கர்த்தர் அதுல செயல்படுறாரா? கர்த்தர் வழி திறக்கிறாரா? நீங்க கர்த்தருடைய பிள்ளையா? நான் 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டப்போ 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 25 அதிகாரம் வாசிப்பேன். அப்படியே என் வாழ்க்கையில அது தொடர்ந்தது. கர்த்தர் பார்த்தாரு, இது இவ்ளோ சின்சியரா பண்ணுதே, இது எல்லாத்தையும் இந்த பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என்னை எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ குழம்பி போய் இருக்கிறனாக்கா, உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போய் இருக்கிறனாக்கா, வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அப்படியே வருவாங்க, யார் கூடயும் வீட்டுல பேச மாட்டாங்க, தனியா போய் படுத்துப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, தனியா போய் படுத்துப்பாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் பேச பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. இன்னைக்கு அம்மா அப்பா பயப்படுறாங்க. எங்க காலத்துல எல்லாம் நாங்க அம்மா அப்பாவுக்கு பயப்படுவோம். இந்த காலத்துல அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. ஏதாவது பண்ணிப்பாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களே. இந்த டாலரன்ஸ் லெவல், சகிப்புத்தன்மை சுத்தமா கிடையாது, சுத்தமா கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாலிப பிள்ளைங்க யாரா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும், நீங்க சோர்ந்து போகிற நேரம் வரும்தான், நீங்க கஷ்டப்படுற நேரம் வரும்தான், உங்களால முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரும்தான், உங்களால என்ன செய்யறதுன்ற புரியாத நிலை வரும்தான். நான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருனாக்கா சூப்பரா வழி நடத்துவார். அவரை போல ஒரு பெஸ்ட் கைடு யாருமே கிடையாது. தயவு செய்து வாலிப பிள்ளைங்க, ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு தனிமை தான் தேவை, யாரும் பிடிக்கல, யார்கிட்டயும் பேச பிடிக்கல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து வாசிங்க. மேபி அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், என்ன பைபிளை வாசிக்க சொல்றாங்களே அப்படின்ட்டு. அதுக்குள்ள மெதுவா இறங்குங்க, இறங்கி வாசிக்க பாருங்க, உங்க கையில வேதத்தை பிடிச்சுக்க பாருங்க. அப்ப பாவம் கிட்ட வராது. வசனங்களை பிடிக்க பாத்துங்க. ஜெபம், அதிகாலை ஜெபம். எங்க வீட்டுல எல்லாம் நாங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எங்க அப்பா 3 மணிக்கு எழுந்துச்சு அவர் வெளியே போயிடுவார் ஜெபிக்க. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு ஏரி இருக்கும், அது உள்ள ஜெபிக்க போயிடுவார். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க அதிகாலையில எழுந்து ஜெபிக்கிறீங்க? உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கும், காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், எல்லாமே போகணும். ஆனா நான் பெரிய ஒரு உயரத்துல வாழணும், நான் நல்லா சிறப்பா வாழணும், அப்படியே பெரிய ஆள் ஆகணும். அந்த வாலிப வயசுல பாத்தீங்கன்னாக்கா பயங்கர கெத்து காட்டுவாங்க, அப்படியே ட்ரெஸ் போட்டுப்பாங்க, இப்படி காலரை இழுத்து விடுவாங்க, ஸ்டைலா நடந்து போவாங்க, எல்லாமே செய்யுங்க. அதே நேரத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? அது அப்படியே மங்கிக்கிட்டே போகும் பாத்தீங்களா? உங்க ஸ்டைலு, உங்க வாழ்க்கை அப்படியே டெல் ஆகிக்கிட்டே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தரை மட்டும் வாலிப வயசுல மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒருவேளை நீங்க நெட்ல கூட போட்டு பார்க்கலாம். KFC ஓனர் 100 முறை இன்டர்வியூக்கு போய் புறக்கணிக்கப்பட்டவர். அவரை தள்ளிட்டாங்க. நீ வேண்டாம், நீ வேண்டாம், யூஆர் யூஸ்லெஸ், நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி புறக்கணித்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரு உலகத்துகளே KFC உருவாக்குனவர் அவர் தான். சோ உலகம் உன்னை ரிஜெக்ட் பண்ணலாம். ஆர் யூ ரிஜெக்டட்? உன்னை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா வீட்டுல? உலகத்துல உன்னை ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா? யோசிங்க. நான் எங்க ஆண்டவரே, எந்த இடத்துல ஆண்டவரே நான் உங்களை தவற விட்டேன்? கர்த்தரை எங்கேயோ ஒரு கட்டத்துல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப ரொம்ப கஷ்டம். திருப்பி அவரை பிடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர்கிட்ட திருப்பி வந்துட்டீங்கன்னா அவர் சேர்த்துட்டுவார், அவர் உங்களை சேர்த்துக்கொள்வார், அவர் விடவே மாட்டார். ஆனா திரும்பி மட்டும் வராம இருக்காதீங்க. ஆனா விழுந்துட்டு திரும்பி வந்துடலான்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையில நிறைய முறை வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். இன்னொரு முறை கதவை தட்டும் போது நீங்க திறக்க மறந்துடாதீங்க. யோசிங்க, உங்க வாழ்க்கையில
ஒருவேளை வாழ்க்கை ட்ரையா போகுது. எத்தனை நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி இருப்பீங்க? இன்னைக்கெல்லாம் ஒரு 10 பேர் இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு நீங்க தனியா தான் நிக்கணும். இன்னைக்கு உங்க கூட ஒரு 10 பேர் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கனாக்கா, ஆளுக்கு ஒரு ஒரு கதை பேசுவாங்க. அவங்க வசதியா வரலாம், வசதி இல்லாம வரலாம். ஆனா, நீங்க ஒரு நாள் தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லாரும் கை கழுவிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் கை கழுவிட்டு போவாங்க. கெட்ட குமாரன், இளைய குமாரனுக்கு என்ன ஆச்சு? அதேதான் நடந்தது. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோடு கூட நான் போறேன்ட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டை விட்டு போனார். பணத்தெல்லாம் வாங்கிட்டு. திரும்பி வரும்போது அவருக்கு சாப்பாடு கூட இல்ல. பிரியமான, அருமையான வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்க கேட்குறீங்கனாக்கா, மனம் உடைஞ்சு போய் இருக்கிறீங்கனாக்கா, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், மறக்காதீங்க. யாரு நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ஜீசஸ் லவ்ஸ் யூ ஆல்வேஸ். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சினிமாவை விட்டுட்டு வர்றது கஷ்டம். சினிமா பாட்டை விட்டுட்டு வர்றது கஷ்டம். எல்லாமே கஷ்டம்தான். ஜோக்ஸை விட்டுட்டு வர்றது கஷ்டம். அப்ப நான் சாமியார் மாதிரி ஆயிடணுமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆண்டோடைய பிள்ளையா இருங்க போதும். ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டோடைய பிள்ளைய நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்கனாக்கா, காட் டேக்ஸ் கேர் ஆஃப் யூ. கர்த்தர் உங்களை நல்லா பொறுப்பெடுத்து அழகா நடத்துவார். எதுக்கு உங்களுக்கு சமாதானம் இல்லாம சுத்தணும்? எதுக்கு நைட்ல நீங்க 1 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க? எதுக்கு நீங்க வீட்டுக்கு வரத்துக்கே பிடிக்கலன்னு சொல்றீங்க? அம்மா அப்பாவை பார்த்தா பிடிக்கலன்றீங்க. அம்மா அப்பா அட்வைஸ் பண்ண பிடிக்கலன்றீங்க. அம்மா அப்பா கிட்ட பேச பிடிக்கலன்றீங்க. யாரை பார்த்தாலும் பிடிக்கலன்றீங்க. ஏன்? அம்மா அப்பாவுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசை. அம்மா அப்பாவுக்கு எப்பொழுதுமே எங்க பிள்ளைங்க பக்தியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்பதானே வாழ்க்கை, இதுதானே என்ஜாய் பண்ணணும். இப்ப போயிட்டு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தா 40 வயசு ஆகட்டும், அப்ப நான் என் ஆண்டவரை ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்கனாக்கா, இன்னும் அந்த 40 வயசுல நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது. தயவு செய்து, ஒருவேளை நீங்க இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு வேலையை பத்தி பயம், உங்களுடைய வாழ்க்கையை பத்தி பயம், உங்களுடைய திருமணத்தை குறித்து பயம், உங்களுக்கு நான் எப்படி செட்டில் ஆக போறேன் என்ற பயங்கள் நிறைய இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. பார்த்துக்கலாம் சொல்லி வாழ்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காலத்து வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ பயமா இருக்குது. ஒரு கல்யாணம் 24 ஹவர்ஸ் நிக்குதா? 48 ஹவர்ஸ் நிக்குதா? ஒரு திருமணம் சந்தேகம்தான். எப்படிப்பட்டவன்? யாரு? எப்படிப்பட்ட பெண் அது? யாரு? கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெத்த பிறகுதான் தெரியுது, அவனுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே எய்ட்ஸ் இருந்தது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே எய்ட்ஸ் இருந்தது. சோ இதெல்லாம் யோசிக்கும் போது என் வாழ்க்கையை பாதுகாக்கிறவர் யாரு? அவர் மட்டும்தான். தயவு செய்து வாழ்க்கையில விளையாடாதீங்க. வாழ்க்கையோடு விளையாடாதீங்க. வாழ்க்கையோடு விளையாடினா வாழ்க்கை உங்களோடு கூட விளையாடும். ரொம்ப டேஞ்சர். வாலிப பிள்ளைங்க ஒருத்தருமே யோசிங்க. முக்கியமா கிறிஸ்துவ வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா ஆலயத்துக்கு போங்க. ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மதிப்பையும் மரியாதையும் ஆண்டவருக்கு செலுத்துங்க. வாலிப வயதுல ஆண்டவரை பிடிச்சுக்கணும். கண்டிப்பா வாலிப வயதுல ஆண்டவரை பிடிச்சவங்க தோத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி 17 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுடைய கோலு, உங்களுடைய வாழ்க்கை, கர்த்தரு, ஜெபம், ஆவிக்குரிய ஜீவியம், இதுக்குள்ளவே நீங்க அப்படியே இதை யோசித்துக்கிட்டு நீங்க போறீங்கனாக்கா, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அந்த 25 வயசு வரைக்கும் வெயிட். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே கல்யாணம், அதுக்கு முன்னாடியே குழந்தை, அதுக்கு முன்னாடியே டைவர்ஸ், அதுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஒரு ஆண்டவர்ட்ட கேளுங்க. டெய்லி நீங்க கேட்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே என்னுடைய மென்டலி எனக்கு மைண்ட்ல கண்ட்ரோல் கொடுங்க, என் சரீரத்துல கண்ட்ரோல் கொடுங்க, என்னுடைய திங்கிங் ப்ராசஸ்ல கண்ட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு கண்ட்ரோல் இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கை சூப்பரா அமையும். வாலிப பிள்ளைங்க தயவு செய்து கர்த்தர், சில வாலிப பிள்ளைங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சைட்ல வழியில ஆண்டவரை விட்டு விலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அதையும் பாருங்க. ஆண்டவரோடு கூட என்னுடைய ஐக்கியம் நல்லா இருக்குதா? கர்த்தரோடு கூட என் ஐக்கியம் நல்லா இருக்குதா?
ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்துவீராக, என் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் எல்லா காரியங்களும் உங்களுக்காக செய்ய வல்லவரா இருக்கிறார். வாலிப வயசை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இந்த வாலிப வயசுல என்ன பேசினாலும் எது சொல்லி கொடுத்தாலும் ஏறவே ஏறாது. ஆனா இந்த இடத்துல நீங்க தயவு செய்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து, எங்கேயோ ஒரு நைட்ல தூக்கம் வரலையா, ஏசப்பட்டு பேசுங்க. நைட்ல உங்களுக்கு மன சமாதானமே இல்லையா, ஆண்டுகிட்ட பேசுங்க. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க. ஏசப்பா நான் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? உங்களுக்குள்ள அது சமாதானம் வருதா, சமாதானம் இல்லையா? இந்த லவ்ன்ற ஒரு பெரிய காரியத்துல போய் விழுந்துருவாங்க நிறைய பேர். நான் அடிக்கடி சொல்லுவேன், லவ் அது ஒரு ஜவ்வா போயிடும். அப்படியே ஜவ் எவ்வளவு தூரம் இழுக்கும், இழுத்து அப்படியே தமால் கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுவும் நீங்க யோசித்து இது ஆண்டவருடைய சித்தமா இல்லையா கேட்க வேண்டிய நிலையில தான் நீங்க இருக்கணும். ஏன் இஷ்டம், நான் செய்வேன், நான் பண்ணுவேன், நான் லவ் பண்ணுவேன், நான் ஏன் இஷ்டமா செய்வேன், நான் எதை வேணா செய்வேன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு செஞ்சீங்கன்னாக்கா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இந்த இந்த நாளில வெற்றியா தோல்வியா என்ற நிலையில நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களுக்கு தேவை. என்ன, ஒரு மன அமைதி உங்களுக்கு தேவை, ஒரு ஒரு நல்ல ஒரு சமாதானம் உங்களுக்கு தேவை, நல்ல ஒரு கைடன்ஸ் தேவை. எல்லா சூழ்நிலையும் எடுத்து வச்சுட்டு எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா கர்த்தர் பிடிப்பார். எல்லாமே எனக்கு இருக்குது, ஐ டோன்ட் நீட் காட். இருக்கிறாங்க, சொல்றவங்க இருக்கிறாங்க. எனக்கு கடவுளே தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. எங்கேயோ போய் குழியில விழுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வீட்டுக்குள்ள அம்மா அப்பாட்ட நல்லா சந்தோஷமா பேசுங்க. எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க. நீங்க யாருன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. உங்க வயசு தான் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எல்லா எண்ணங்களையும், நெகட்டிவ் எண்ணங்களையும் கொண்டு வருதுன்னு சொல்லி யோசிக்குங்க. தோல்வியை நோக்கி போவாதீங்க, வெற்றியை நோக்கி போங்க. வெற்றி கர்த்தரிடத்துல இருக்குது. அந்த வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். யாரு மன கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு தொல்லையில இருந்தாலும் சரி, எனக்கு புரியல, எனக்கு புரியல, என் வாலிபம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வாங்க ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறேன். புரியல, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா செத்துடலாம், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, எங்கேயாச்சும் ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கனாக்கா, ஏசப்பா உங்க கரத்துல இந்த செய்தியை கேட்கிற நபரை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறேன். நீங்க ரைட் பர்சன் கிட்ட இந்த செய்தியை கொண்டு போங்க. அவங்க கூட பேசுங்க. உங்களை தவிர யாருமே கிடையாது என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். சுவாமி, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்குதப்பா. அவங்களுடைய பலத்தினால, ஞானத்தினால எதுவுமே சாதிக்க முடியாது. இறங்குவீராக, அவங்களுக்கு விடுதலையை தாங்க, அவங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம். காப்பாத்துக்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன். கண்டிப்பாக இந்த செய்தி எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யாராவது ரொம்ப துக்கத்தோடு, கஷ்டத்தோடு செத்துடலாம், வாழ்க்கை எனக்கு பிடிக்கல சொல்றீங்கன்னாக்கா கண்டிப்பா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. 9442036008 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களோடு கூட பேசுறேன். வாலிப பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கை வெரி ப்ரெஷியஸ். தோல்வியை நோக்கி போவாதீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much.